ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னா, ரயில் தொழிற்சாலைகள் இது எந்த மாநிலத்தில் இருக்குது, இங்கே என்னென்ன உதிரி பாகங்கள்லாம் தயாரிக்காங்க அப்படிங்கிறது தான் நான் வீடியோ போட போகிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து, நான் போடுற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலராக உள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சித்ராஞ்சன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1950. இங்கே என்னென்ன உதிரி பாகம்லாம் தயாரிக்காங்க அப்படின்னா டீசல் என்ஜின் அண்டு மின்சார என்ஜின் இங்கே தயாரிக்காங்க. ரெண்டாவது ஜாம்ஷெட்பூர். இங்கே என்ன உதிரி பாகம் தயாரிக்காங்கன்னா சரக்கு பெட்டிகள் இங்கே தயாரிக்காங்க. மூணாவது சென்னையில் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1955. 1955 சென்னையில் பெரம்பூர் என்ற இடத்துல ரயில் பெட்டி தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்து ஒன் பார்த்திங்க அப்படின்னா வாரணாசி. இங்கே எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1964. இங்கே என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீசல் என்ஜின்கள் இந்த உதிரிப்பாகம் இங்கே வாரணாசியில் உற்பத்தி பண்ணுறாங்க. அஞ்சாவது ஏலக்கணா. இது கர்நாடகாவில் இருக்குது. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1983 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே சக்கரம் மற்றும் ஆக்சில்கள் தயாரிக்காங்க. சிக்ஸ்த்து காபூர்தலா. இங்கே எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1985. இங்கே ரயில் கோச்சுகள் மற்றும் உதிரி பாகங்கள் இங்கே செய்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது முக்கியமான ரயில் தொழிற்சாலைகள். இன்னும் இதை பற்றி நிறைய தகவல் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி தகவலை ஷேர் பண்ணுங்கள். அப்போ அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.